ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் க்யூப்ஸாக 3 கத்திரிக்காய் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கட் பண்ணி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 வரமிளகு ஆட் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே வதங்கணும். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, பின்ன கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு வேணும் சட்னிக்கு, அதனால் கொஞ்சம் புளி ஆட் பண்ணால் போதும். சின்ன அரை நெல்லிக்காய் அளவு புளி இருந்தால் போதும். இப்போ 1 டீஸ்பூன் பொட்டுக்கல் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் கொரகொரோண்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி வந்தாச்சு, கொரகொரோண்டு அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த வேறு பாத்திரத்தில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகு, 2 பூண்டு பொடியாக நறுக்குனது, சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னி மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சட்னி போதும் உங்களுக்கு. நல்ல சூடோன சாப்பாடில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இந்த சட்னி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.